ஈஸியான ஹேர் ஆயில். வேப்பிலை, கத்தாழை, மருதாணி, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, வெந்தயம். ஸோ இதெல்லாம் சேர்த்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம இப்போ செய்ய போகிறோம். இது வீட்டில் ஆன செக்கு எண்ணெய். ஸோ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பொருள்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு முடி ரொம்ப லாஸ் ஆகுது. ஸோ அதுக்காண்டி தான் அந்த ஹேர் ஆயில் செய்கிறோம். பேபி பிறந்து 3 months தான் ஆகுது. ரொம்ப லாஸ் ஆகிறதுனால சிம்பிளாக செய்கிறேன். இதில் இன்னுமே இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்கணும். அதை நான் சொல்கிறேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றாமல் பேஸ்ட்டு பார்த்துக்கு அரைக்கணும். இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றக்கூடாது. இதில் நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணுறீங்கன்னா கீயாநெல்லியில் அது, அப்புறம் கருஞ்சீரகம், நெல்லிக்காய். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்போதைக்கு என்கிட்ட இதெல்லாம் இருந்தோ அதை மட்டும்தான் போட்டுக்கிட்டேன். ஸோ பேஸ்ட்டை பார்த்துக்கு அரைச்சிட்டேன். இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப ஈஸியாக செஞ்சேன். என்னால் அங்கே இங்கேயெல்லாம் போய் பார்த்து எடுக்க முடியாது. குட்டி பாப்பா இருக்கிறதுனால வீட்டில் கிடைச்சது மட்டும் போட்டு செய்கிறேன். பாதியை ஸ்கிப் பண்ணிட்டேன். இது ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய், எனக்கு கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காண்டி கொஞ்சமாக ஹேர் ஆயில் சேர்த்து இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா அந்த நுரை பதம் நல்லா ஹீட் ஆன பார்த்து ஐ ஃப்ளேம் வச்சு நல்லா ஹீட் ஆன பார்த்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் போட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு ஹீட் ஆகுது. இன்னும் எண்ணெய் இது பார்க்குறேன் கொஞ்சமாக நிறையா இருக்கான்னு. ஓரளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணி இதில் இந்த நுரையெல்லாம் அடங்குற அளவுக்கு கொதிச்சு நல்லா சாரெலாம் இறங்கிடும். ஸோ நுரை அதெல்லாம் அடங்குற அளவுக்கு இதை நம்ம அந்தளவுக்கு சிம்மில் வச்சு காய்ச்சிக்கலாம். வச்சுக்கலாம். ஸோ நுரெல்லாம் அடங்கட்டும் பார்க்கலாம். இது எப்படி இருக்குன்னு தெரில. நான் ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லா இது ஒர்த்தா என்னான்னு. ஸோ நான் மிஸ் பண்ணதெல்லாம் நீங்களே ஆட் பண்ணிக்கோங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன், அதெல்லாம் போடலை. இதை மட்டும் போட்டுருக்கேன். இதோட எஃபெக்ட் எப்படி இருக்கு மட்டும் பார்க்கலாம். நீங்கள் அதெல்லாம் போட்டு இது பண்ணுங்கள். லாஸ்ட்டாக என்னெல்லாம் இதான பார்த்து நீங்கள் இந்த விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவுமே நல்லாயிருக்கும், குளிர்ச்சி. ஸோ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் சும்மா ஊற்றி வைக்கிறேன். ஊற்றி ஒரு 1 day ஒரு 8 hours மாதிரி நம்ம வச்சிடலாம். அப்படியே ஊறட்டும். அப்புறமா நம்ம ஒரு பாட்டிலில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தினமும் யூஸ் பண்ணிக்கலாம். தினமும் யூஸ் ஆகி வச்சுக்கலாம். அதை தினமும் ஹேர் ஆயில் தடவி பார்க்கலாம். நான் தடவி பார்க்கலான்னு இருக்கேன். எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட கலர் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். க்ரீன் கலர் தான் இருக்குது. ஓகே, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருக்கும். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.